ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். உளுந்தம்பால். இது ரொம்ப ஹெல்தி. வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு நான் 100 கிராம் உளுந்தை 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து 3 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா வெந்து வந்திருக்கும். ஸோ ஒரு மேஷர் இல்லை இந்த மாதிரி பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது எல்லாமே நல்லா ஆறுனக்கப்புறம் ஒரு பெரிய மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுக்கலாம். ஸோ இன்னொரு மிக்சர் ஜாரில் 1/4 மூடி தேங்காய், 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுந்தை உள்ளே சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் உள்ளே சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆன் பண்ணிடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் விழுந்துடக்கூடாது. ஸோ உளுந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 3/4 கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். ஒரு கையில் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அப்படின்னா தான் கட்டி விழுந்துடாது. இப்போ உளுந்து தண்ணியெல்லாம் வற்றி நல்லா பாதி அளவுக்கு சுண்டி வந்திருக்கு. அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.